வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை அறிவிச்சிருக்காங்க. 5/10/2024 தேதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம், அரியலூர், தூத்துக்குடி, திருவாரூர், விருதுநகர், தருமபுரி, சிவகங்கைன்னு சொல்லி இந்த மாவட்டங்களில் அனைத்திலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்த போகிறாங்க. அந்த வேலைவாய்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்து பங்கேற்க போகுது. உங்களுக்கான வேலைவாய்ப்பும் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. 8th to 10th 12th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிஜின்னு சொல்லி எல்லா விதமான படிப்பு படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் சொல்லி எந்த வேறுபாடும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி சான்றிதழ் அண்டு ஜாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண சர்டிஃபிகேட் அண்டு உங்களுக்கான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன ஒரு சான்றிதழ் இருந்தாலும் சரிங்கன்னா அது எல்லாத்தையும் கையில் கொண்டு போய் இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கணும். இந்த முகாமில் கலந்ததுக்கு முன்னாடி உங்களோட ப்ரைவேட் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா தான் அவங்க உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதையும் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துருவோம். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா தனியார் வேலைவாய்ப்பு வந்து பெறுவதற்குனே வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. tnprivatejobs.dn.gov.in சொல்லி இந்த வெப்சைட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இங்கே கேண்டிடேட் லாகின் அண்ட் எம்ப்ளாயர் லாகின் இருக்கும். எம்ப்ளாயர் லாகின்ங்கிறது வந்து நம்ம பண்ணக்கூடாது. இவங்க தனியார் வேலை முகாமில் வந்து யாரெல்லாம் எந்த நிறுவனங்கள் வரப்போகிறாங்களோ அவங்க எல்லாரும் இதில் பதிவு பண்ணுவாங்க. நம்ம கேண்டிடேட் விண்ணப்பதாரர்கள் தான் நம்ம வந்து வேலை தேடுபெற அனைவரும் இந்த கேண்டிடேட் லாகினை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த லாகின் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். அது கிடைக்கிற ஐடி, பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் ஐடி வந்து லாகின் பண்ணிங்க. உங்களோட டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணிக்க நம்ம செக் பண்ணிக்கோங்க. 100% எதுவும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 100% இல்லைனா எடிட் ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் ஒன்று பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஐடி மை ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பாருங்கள். 100% எப்போ வருதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் ஃபேர் லிஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எந்த தேதியில் வந்து உங்களுக்கு வந்து டைமிங்கோடு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 19/10 தான் நடக்க போகுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா 5/10 இப்போ தற்போது இன்னும் 2 நாள் கழிச்சு, அதாவது நாளை கழிச்சு நடக்க போகிற ஒரு வேலை முகாமுக்காக தான் நம்ம பார்க்கறதுனால அந்த 5ஆம் தேதி உள்ளதை மேக்ஸிமம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5/10/2024 அன்று காலை 9 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தருமபுரியில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணால் இந்த ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் எஸ் அப்ளைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். இது மூலிமா வந்து நீங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, அதாவது எங்கே போக முடியுமோ அந்த இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதிக்கு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஆதார் கார்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்ததை நீங்கள் வச்சுருந்தீங்க கம்பல்சரி வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூமை நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த ஒரு முகாமில் கலந்துக்கோங்க. சரி, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எந்தெந்த பிளேஸில் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் இந்த மாவட்டங்களில் எங்கெங்கே அப்படிங்கிற செக் பண்ணுங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த அந்த ஜாப் ஃபேர் லிஸ்ட்லேயே வந்து அந்த பிளேஸ் டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மூலிமா கரெக்டாக போய் எந்த பிளேஸுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதுவே தஞ்சாவூரில் அப்ளை பண்ணியிருக்கீங்க 19 தேதி நடக்க போகிறதுக்கு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லம் ரோடு தஞ்சாவூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை மீனாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க போது கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா ரீட் மோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அது மூலிமா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்தராக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சிவகங்கையில் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட பிளேசஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் மேற்கொண்டு தெரியும்னு நினச்சா ரீடு மோர்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வியூ ஆகும். இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளேஸஸ் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சிவகங்கை பஸ் ஸ்டாப்பு, நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டரேட் ஸ்டாப்னு சொல்லி பஸ் ஸ்டாப் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் தெளிவாக வந்து டீட்டெயில்ஸை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் தகவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் தெளிவாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் நம்பரோட அண்ட் QR கோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு இது சம்மந்தமாக வந்து ஏதாவது கேள்விகளை கேட்க நினச்சிங்கன்னா அந்தந்த கான்டாக்டுன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட இதுக்கான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும் கூட தெளிவாக கேட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கொண்டு போகலாம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் அதுக்குன்னு சொல்லி சில கூகுள் ஃபார்ம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்மை கூட நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போய் கூட நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிமா கொடுத்துருக்காங்க. இப்போ தூத்துக்குடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து வாவச்சி கல்லூரியில் வந்து மில்லர்புரத்தில் வந்து இங்கே வந்து இந்த முகாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கூட அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் எப்படி எப்படின்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு புதுசாக இன்னொரு டேப்பில் வந்து நீங்கள் இது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. இதுதான் அந்த கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அது டீட்டெயில்ஸை வந்து எப்போ நடக்க போகுதுங்கிறத கொடுத்துருந்து உங்களோட மெயில் ஐடியை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்டு உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் அண்டு ஜெண்டர், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இந்த தகுதிக்கு வந்து இந்த இதில் வந்து வேலைக்கு தேடுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் இந்த ஒரு படிப்பில் மேஜர் சப்ஜெக்டாக நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க, என்ன கம்யூனிட்டி, அண்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இல்லை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன, ஆதார் நம்பர் என்ன, உங்கள் மெயில் ஐடி என்ன, அண்ட் அட்ரஸ், தாலுகா ஆஃபீஸ் எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள். அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்படிமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எந்த ஒரு மாவட்டத்திலையும் போய் விண்ணப்பிக்கலாம். உங்கள் நியரஸ்ட்டில் எந்த முகாம் வந்து நடக்குதோ அங்கே போய் நீங்கள் உங்களோட முகாமில் கலந்துக்கிட்டு தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணலாம். அண்டு இதில் கிடைக்கக்கூடிய எல்லா ஒரு வேலைகளையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேலைகள் வந்து இருக்க போகுது. அப்படி என்னென்ன கம்பெனிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்கிறதையும் செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான லிங்கிங் கிளிக் பண்ணி போகும்போது ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வியூ ஜாப் ஃபேர் ஜாப்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கம்பெனிகள்லாம் வந்து என்ன போஸ்டிங்காக இங்கே வந்திருக்காங்க அண்ட் அதுக்கான சேலரி லெவலும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்க போகுது, எவ்வளோ வேகன்சிலாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ அம்மா இண்டஸ்ட்ரியல் டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அண்டு 135 என்ட்ரிஸ் இருக்காங்க. ஒரு என்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 கம்பெனி டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. 10th படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒர்க்கிங் பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தரவாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் அதிகமாக இந்த வட்டம் வந்திருக்குது. எந்த ஒரு கம்பெனியில் சேலரி அதிகமாக இருக்குன்னு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட போய் பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கே போய் அந்த கம்பெனியில் போய் கலந்துக்கலாம். உங்கள் முகாமில் இதில் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேலரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், தூத்துக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா முத்துசாமி கார்பரேட்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா இனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணால் 20 வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் 25,000 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படிமாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்கெங்கே நடக்க போகுதுங்கிற ஒரு தரவான லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு போய் நீங்களும் அட்டன் பண்ணிக்கோங்க. நன்றி.